நான் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு நல்ல சுட சுட சாதத்தில் ரசத்தை தாராளமாக ஊற்றி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அடுப்பில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை மணம் போன வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவல் ரவுண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக சீரகமும் சோம்பும் நல்லா இடித்து போட்டு சேர்த்து கொத்தமல்லியும் தூவி பரிமாறிங்க. அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.